மற்றவர்களை மன்னிக்கும் போது சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் நம்ம எதிர்த்து வந்தாலும், ஒருவன் கன்னத்திலே அறைந்தாலும் மறு கன்னத்தை காட்டி ஆண்டவர் இதற்கு கீழே ஒருத்தர் இறங்கி போக முடியாதுன்றதை காட்டியிருப்பார். ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதன் பிரகாரம் நாம் மன்னிக்கிற குணம் உள்ளவர்களாக மாற வேண்டும். மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது தேவன் நம்மை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். எப்படின்னா, மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று அர்த்தம். இன்னொருத்தரை நீங்க மன்னிக்கிறீங்கன்னா சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை அறிந்திருந்தால் எப்பேற்பட்ட கனிகள் உங்களுக்குள்ளே இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம். கலாத்தியர் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22-23 படிப்போம். நல்லா கவனி. 9 கனிகள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை. இது எல்லாமே இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நீங்க சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த 9 கனியும் ஒரு கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைக்குள்ளே இருக்கும் பொழுது சத்தியத்தை அறிந்தவர்களாக இருப்பார்கள். சத்தியத்தை அறிந்து கொண்டு படித்து கொண்டு அதன் வழியிலே வழி நடக்கிறவர்களாக இருக்கிறார் என்றால் இந்த 9 கனியும் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே கண்டிப்பா கட்டாயமா இருக்கணும். அப்படி இல்லாத பொழுது அவன் எப்படி சத்தியத்தை அறிந்திருப்பான்? அவன் அறிந்திருந்தால் எப்படி விடுதலை கிடைக்கும்? சத்தியம் எப்படி விடுதலை கொடுக்கும்? சத்தியத்தை அறிந்த அறிவு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே, நாம் கிறிஸ்துவராகிய ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கணும். எந்த நேரத்துல, எந்த செகண்ட்ல, எந்த பிரச்சனை கேட்டாலும் தேவ வசனத்தை சொல்லி அவர்களை பேச வேண்டும். தேவ வசனத்தை பேசி பேசி அவர்களை மனமாற்றம் செய்ய வேண்டும். தேவ வசனத்தை சொல்லி சொல்லி அவர்கள் மனதில் உள்ள பாவ அழுக்கை நீக்கி போட வேண்டும். எந்த தருணத்தில் நீங்க கேட்டால் சத்திய வசனம் உள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அப்படிதான் டக்குன்னு எடுத்து சொல்ல முடியும். உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறும். எப்பேற்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும் சத்தியம் உங்களை எப்படி விடுதலை ஆக்கணும்? எப்பேற்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் சத்தியத்தை அறிந்து அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. ஏனென்றால் உங்களுக்குள்ளே சத்தியம் இருக்கு, உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கு, ஜீவ ஊற்று இருக்கு, நானே உயிர் தரும் உணவு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ வார்த்தை, என்னுடைய வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும்போது அது விடுதலை கிடைக்கின்றதா இருக்கிறது. அடுத்தது, உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். உங்க பாவெல்லாம் மன்னிக்கப்படுகிறதா இருக்கு. சத்தியத்திலிருந்து விடுதலை எப்படி அடையுங்கன்னா பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஏன்னா சத்திய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு புதிய மனுதனாக, புதிய ஸ்ரூபமாக, புதிய ரூபமாக நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மாற்றுகிறார். மாற்றும் பொழுது சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி போடுகிறார் தேவன். யாராவது முன்னோரு 7 ஜென்மத்துக்கு முன்னே சாபமா இருக்கும் போல நீங்க நல்லா சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட